ஈனும் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். அதுபோல் இந்த நாளும் அப்பா நாங்கள் உங்களுடைய வார்த்தைகளை கேட்டு நாங்கள் பெறப்பட உங்களுடைய வார்த்தையை கேட்கிறவர்களாக அல்ல அதுபடி நடக்க உங்களுடைய வார்த்தைக்கு நீங்கள் என்னமா நாங்கள் கீழ்ப்படிய உங்களுடைய வார்த்தை எங்களை அல்லவரை புடமிடட்டும், அந்த வார்த்தை பலப்படுத்தட்டும், வார்த்தைகளை வீட்டுக்கட்டும். ஆவியானவர் பேசுவது நான் அல்ல, நீங்கள் என்னோடு கூட இருந்து பேசுங்க. கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய காதுகளையும் அல்லவரே நீங்கள் தாமே வெறுத்த செய்த பண்ணும்படியாக சொல்லிக்கிறேன். எல்லா விதமான அந்த காலத்தின் ஆவிகள் சிந்தனைகளை சிதறடிக்கிற பொல்லாத அந்த காலத்தின் ஆவிகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்கள் கடிந்து கட்டி அப்புறப்படுத்துகிறோம். உங்களுடைய சமூகம் எங்களோட கூட இருந்து எங்களை நடத்தும்படியார் ஆவியானவர் தொடக்கம் முதல் முடிவதை நீங்கள் கூட இருந்து எங்களை நடத்த ஒப்பு கொடுத்து இயேசு கிறிஸ்து நாமத்திலே ஜெபிக்கிறேன் இவனோட நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. எத்தனை பேர் இந்த நாளில் நல்ல சந்தோஷமா இருக்கிறீங்க? ஆமென். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதாக இருக்கிறது. ஆமென். இந்த நாளில் நான் ஆண்டவரிடத்திலே கேட்டுக்கொண்டிருந்தேன், என்ன ஆண்டவர் என்ன பேச எனக்கு தெரியல என்று சொல்லி அந்த நேரத்தில் ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவரை குறித்து பேசும்படிக்கு என்னோடு பேசினார். ஆமென். எனக்கு ஒரு டாபிக் தான் கிடைக்கும், அந்த டாப்பிக்கை வச்சு தான் நான் என்ன செய்வது, செய்தி எடுக்கிறது. இரவிரவாக கேட்பேன், காலையில் ஒரு செய்தி டாபிக் வரும், இல்லைன்னா இரவு சாமத்தில் வரும், நல்லா பிடிக்கும் போது வரும். ஏதோ ஒரு விதத்தில் அந்த ஒரு டாப்பிக்கை தந்து அந்த டாப்பிக்கை வச்சு தான் நான் உங்களோடு பேசுகிறேன். எல்லாருமே அப்படின்னு நிற்கிறேன். எத்தனை பேருக்கு அந்த அனுபவம் இருக்கு? ஆமென். எங்கள் மூலமாக நாங்கள் பேசுவதில்லை. இந்த நாளில் நீ இந்த டாபிக் நான் நினச்சி கொண்டிருப்பேன், வேறு ஏதாவது பேசுவோம். நான் சொல்ல இந்த நாளில் நீ பேசு, நீ பேசின காரியம் இருந்தாலும் நீ பேசு. எனவே பரிசுத்த ஆவியானவரை குறித்து இந்த நாளிலே நான் உங்களோடு பேச விரும்புகிறேன். பரிசுத்த ஆவியானவர் என்கிட்ட இல்லைன்னா விடுதலை உண்டு, விடுதலை இல்லை. அதான் நான் சொல்றேன். கர்த்தருடைய ஆவியானவர் எங்கே உண்டு அங்கு விடுதலை உண்டு. பரிசுத்த ஆவியானவர் எங்கே உண்டு அங்கு விடுதலை உண்டு. ஆமென். 3 விடுதலை, நிறைய விடுதலை இருந்தாலும் 3 விடுதலையை அந்த தேசத்தில் பார்க்கிறோம். ஒன்று, சத்தியத்தையும் அறியுங்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். பரிசுத்த ஆவியானவர் எங்கே உண்டு அங்கு விடுதலை உண்டு. கர்த்தருடைய ஆவியானவர் எங்கே உண்டு அங்கு 2 விடுதலையை கொடுக்கிறது. அதை விட விடுதலை குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாகிறது. இந்த 3 காரியத்திலும் எங்களுக்குள்ளே ஒரு விடுதலை இருக்க வேண்டும். இந்த நாளும் ஆண்டவர் அந்த விடுதலை எங்களுக்கு தந்திருக்கிறார். ஆனால் இந்த நாளில் உங்களுக்கு ஆண்டவர் சொல்லுகிற ஒரு காரியம் அப்போஸ்தலர் 1:8 எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் தான். அப்போஸ்தலர் 1:8 வாசிப்போம். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். ஆமென். இங்கே நாங்கள் பார்க்கிறோம், பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் யாருக்கு சாட்சிகளாக இருப்போம்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நாங்கள் சாட்சிகளாக இருப்போம். 167 பக்கம் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புதிய ஏற்பாடு 167 பக்கம் அப்போஸ்தலர் 1:8. ஓகே, இனி நாங்க பார்க்கிறோம். முதலாவது பரிசுத்த ஆவி எங்களுக்குள்ளே வரும்போது எங்களுக்குள்ளே ஒரு காரியம் என்ன நடக்கிறது? பெலன் வருகிறது. ஆமென். பெலனற்று போய் நாங்களும் இருந்த ஒரு காலம் உண்டு. ஆமென். எத்தனை பேர் சொல்றீங்க? நாங்க ரட்சிக்கப்பட முன்பு நாங்க மாம்ச பெலமாய் இருந்தோம். பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்குள்ள அந்த நேரம் இருந்தாரா? என்ன ஆவி அந்த நேரம் இருந்திருக்கும்? உலகத்தின் ஆவி, அந்த ஆவி, இந்த ஆவி, உலகத்தில் அத்தனை ஆவியும் எங்களுக்குள்ள இருந்திருக்கும். ஆனால் எப்பொழுது நாங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து அவருடைய வாயினால நாங்கள் அறிக்கை பண்ணி நாங்கள் பாவி எங்களை பாவங்களை மன்னிங்க ஆண்டவர் என்று சொல்லி அவருடைய ரத்தத்தாலே கழுவப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்ததுக்கு அப்புறமா எங்களுக்குள்ள என்ன ஆவி இருக்கிறது? பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்குள்ளே வந்து இருக்கிறார். பழைய காலத்திலே அடிக்கடி ஆவியானவர் என்ன செய்வார்? தேவையான தன்னுடைய ஆண்டவருக்கு தேவையான அவர் என்ன செய்வார்? அந்தந்த ஆட்களுக்கு அனுப்பி ஆவியானவர் செய்ய வேண்டிய காரியங்களை செய்துவிட்டு போய்விடுவார். ஆனால் தாவீதுக்கு அபிஷேகம் பண்ண போது ஆவியானவர் தாவீதின் மேல் தங்கி இருந்தார் என்று வேதம் சொல்லுகிறது பழைய ஏற்பாட்டில். ஆனால் புதிய ஏற்பாட்டில் நாங்கள் பாக்கியவான்கள் எங்களுக்குள்ள என்ன செய்கிறார்? ஆண்டவர் ஆவியானவரை அனுப்பி அவர் எங்களுக்குள்ள வாசம் செய்கிறார். எனவேதான் நாங்கள் எல்லாரும் வந்திருக்கிறோம் இந்த இடத்துலயே.
ஆவியானவர் எங்களுக்குள்ள இருந்து அவர் என்ன சொல்றார், போய் ஜெபம் பண்ணு, சேர்த்துக்கு போ. நாங்க தூங்கவும் விட மாட்டோம், காலங்கள் தட்டி எழுப்பிடுவார், எழுப்போ சேர்த்துக்கு போ. ஆமென். எனவே இந்த ஆவியானவர் எங்களுக்குள்ளே இருக்கிற அந்த பரிசுத்த ஆவியானவர் அவர் யாரு, எப்படிப்பட்டவர் என்பதை நாங்கள் என்ன செய்ய வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் ஒரு காத்தடிக்கிற பந்து இல்ல. நாங்க பலூனுக்கு காத்தடிக்கிறது போல, இல்ல சைக்கிள் டயருக்கு காத்தடிக்கிறது போல அது என்ன செய்யும், டும்மண்டு வெடிக்க வேணும் வைக்க. ஆனா பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்குள்ள இருந்து அவர் என்ன செய்ய மாட்டார், அவர் வெடிக்கவே மாட்டார். அவர் எங்களோட கூட இருந்து அவர் எங்களோடு நடத்துவார். எனவே நாங்கள் காலையில் எழுப்பி எங்களுடைய ஆண்டவர் ஆவியான குட் மார்னிங் ஹோலி ஸ்பிரிட், எங்களுக்குள்ள இருக்கிற ஆண்டவர் ஆவியானவர் குட் மார்னிங் சொல்லும் போது அவர் என்ன செய்வார், அவர் எங்களுக்கு குட் மார்னிங்காக சொல்லி அவர் எங்களோட கூட இருக்கிறவராக இருக்கிறார். எனவே முதலாவது இந்த பரிசுத்த ஆவியானவர் என்றால் யார் என்பதை நாங்கள் ஆட்டத்துவம் உள்ள ஒரு நபர் என்பதை மறக்கவே கூடாது. அவர் உங்களை போல பேசுகிறவர், உங்களை போல என்ன செய்கிறவர், எல்லா காரியத்தையும் உணர்கிறவர். அவர் எங்களுக்குள்ளே தேவனுடைய ஆவியானவராக இருக்கிறார். அது மாத்திரமல்ல, உலக தோற்றத்துக்கு முன்பாகவே அவர் எங்களோட பரிசுத்த ஆவியானவர் இந்த உலகத்தில் இருந்து அவர் செயலாற்றி வருகிறவராக இருக்கிறார். ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரையும் ஆவியானவர் நடத்தி கொண்டிருக்கிற காரியங்களை நாங்கள் வேதத்திலே நாங்கள் படிக்கலாம். எனவே ஆண்டவருடைய ஆவியானவர் அவர் எங்களுக்குள்ளே இருந்து என்ன செய்கிறார், எங்களையும் அவர் என்ன செய்கிறார், வழி நடத்துகிறார். வேதம் சொல்லுகிறது, தேவனுடைய ஆவி பரிசுத்த ஆவியானவர் தான் மாம்சத்தில் இயேசுவாக வெளிப்பட்டார். அல்லேலூயா. வேதம் என்ன சொல்லுகிறது, பரிசுத்த ஆவியானவர் மரியாதையில தேவதூதர்கள் என்ன சொன்னாங்க, பரிசுத்த ஆவி உண்மை நிழலிடும், உனக்கு பிறக்க போகிறது பரிசுத்தம் உள்ளது. எனவே அந்த பரிசுத்த ஆவியானவர் மரியாளுடைய வயிற்றிலே உருவாக்கப்பட்ட ஆவியானவர் யாராக வந்தார், குழந்தையாக பரிசுத்த ஆவியானவர் இயேசுவாக உற்பத்தியாக வெளிப்பட்டார் என்று வேதம் சொல்லுகிறது. நாங்கள் ரோமர் 8:9 ஒரு விஷயம் வாசிப்போம். ரோமர் 8:9. தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருந்தால் நீங்கள் மாம்சத்துக்குட்பட்டவர்களாய் இராமல் ஆவிக்குட்பட்டவர்களாய் இருப்பீர்கள். ஆமென். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. ஆமென். இங்க பார்க்கிறோம் 215 பக்கம் ராஜன் புதிய ஏற்பாடு. இங்க என்ன சொல்றார், ரோமன்ல அப்போஸ்தலர் பவுல் என்ன சொல்றார், தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருந்தால் நீங்கள் மாம்சத்துக்குட்பட்டவர்களாய் இராமல் ஆவிக்குட்பட்டவர்களாய் இருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. ஆமென். அவங்களுக்குள்ள எல்லாம் என்ன ஆவி இருக்கு, இயேசு கிறிஸ்துடைய ஆவி எங்களுக்குள்ள இருக்கிறபடியால தான் நாங்கள் கிறிஸ்துவுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். ஆமென். எனவே முதலாவது நாங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய ஆவியானவர் எங்களுக்குள்ளே இருக்கிறார் என்பதை நாங்கள் என்ன செய்யக்கூடாது, மறக்கவே கூடாது. ஆமென். நாங்கள் என்னதான் என்ன காரியத்தை செய்தாலும் கூட ஆவியானவர் எங்களுக்கு கற்றுக் கொடுப்பார், சொல்லிக் கொடுப்பார். உதாரணமா நாங்கள் ஒரு இடத்துக்கு போக வேண்டும் என்று நாங்கள் யோசிப்போம். ஆனா உள்ளுக்கு இருக்கிறவர் ஒருவே சொல்லுவார், நீ அங்க போகாத. சில ஆட்களோட பேசும்போது நீ அவங்களோட பேசாத, அவங்க சொல்றதெல்லாம் தப்பு, நீங்க அவங்கள சொல்ல கேட்காத. எத்தனை பேருக்கு அந்த அனுபவம் இருக்கு? ஆவியானவர் எங்களுக்குள்ள இருந்த ஒரு வாய்ஸ் ஒன்று எங்களுக்குள்ள கேட்கும். எத்தனை பேருக்கு அந்த அனுபவம் இருக்கு? அந்த அனுபவம் இருந்தா நாங்க என்ன செய்ய மாட்டோம், தப்பு செய்ய மாட்டோம். ஆமென். சில வேளை சில ஆட்கள் என்னோட பேசிக்கொண்டிருக்கும் போது ஆளே சொல்வார், நோ நீ இதை நம்பாது, இது தப்பு, இது கேட்காத. அப்படியெல்லாம் எனக்குள்ள ஆண்டவர் பேசியிருக்கிறார். எனவே ஆவியானவர் எங்களுக்குள்ளே இருந்து எங்களை சுமையான வழியிலே நடத்தி செல்கிறவராக இருக்கிறார். எனவே அது மாத்திரமல்ல, எங்களுடைய ஆவியானவர் வல்லமை உள்ளவர், பராக்கிரமம் உள்ளவர், பிறன் உள்ளவர். பேதுருவை உங்களுக்கு தெரியும், அவன் என்ன செய்தான் எல்லாருக்கும் தெரியும். அவன் புல் காய்ந்து கொண்டிருந்த போது நீயும் அவனோடு இருந்தவன் என்று சொல்லும் போது பேதுரு சபிக்கவும் சத்தியம் பண்ண தொடங்கினார். அவனுக்கு அவரை தெரியாது, எவ்வளவு பொய் சொல்லியிருக்கிறான். ஆமென். ஆனால் இந்த அப்போஸ்தலர் 1:8 நாங்க பார்க்கிறோம், பரிசுத்த ஆவியானவர் வரும்போது, அடுத்தது அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துல கர்த்தருடைய ஆவியானவர் எல்லார் மேலும் இறங்கின போது அங்க எல்லா சீடர்களும் இருந்தாங்க. அந்த நேரம் அபிஷேகம் ஆவியானவர் இறங்கின போது அந்த கோழையான பெலனற்ற அந்த பேருக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் பெலன் வந்த போது அவர் எழுந்து நின்று அங்கே யூதர்களுக்கு பிரசங்கம் பண்ணியிருக்கிறதாக பார்க்கிறோம். நீங்கள் கொலை செய்த இயேசு கிறிஸ்துவை குறித்து நான் உங்களோட பேசுகிறேன். முதலாவது கொலை செய்ய போவதற்கு முதல்
எல்லாரும் அங்கே குளிர் காய்ந்து கொண்டு இருக்கல பேதுருவில் தான் அதில் போடப்பட்டிருக்கு. ஆனால் நீயும் அவனோட உன்னுடைய பேச்சு என்ன ஒத்திருக்கு. காரணம் ஆண்டவரோடு நாங்கள் கூட இருந்தால் எங்களுடைய பேச்சு எப்படி இருக்கும்? உதாரணமாக சொல்லுவாங்க, நீ யார்கிட்ட ஃப்ரெண்டு கேட்பாங்க. ஒரு நாள் இந்த ஃப்ரெண்டு பேரு சொன்னா, ஓ அதுதான் நீ அவரை போலவே பேசுற. ஒரு 10-15 நாள் ஒரு ஆளோட பேச்சு கொண்டே இருந்தோம், அவங்களோட பேச்சு எங்களுக்குள்ள வந்துடும். ஏமே அதே போல ஆண்டவரோட பேசுகிற 3 வருடங்கள் ஒவ்வொரு நாளும் அவர் கூட இருந்தபடியா அவருடைய பேச்சை போலவே பேதுருவ பேசினார். ஆமே ஆண்டவரோட உறவாட எங்களுடைய பேச்சு மாறும். ஏமே எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவரோடு உறவாடும் போது, அவருடைய சமூகத்திலே நாங்கள் ஜெபிக்கும் போது, அவருடைய வார்த்தைகளை கேட்கும் போது, அவருடைய வார்த்தைகளை நாங்கள் படிக்கும் போது பேச்சு மாத்திரம் மாறாது, எங்களுடைய குணங்களும் மாறும். ஆமே அவருடைய வார்த்தை வல்லம் உள்ளது. அவருடைய வார்த்தை எங்களை என்ன செய்கிறது? குணமிடுகிறது. ஏமே எனவே அந்த வார்த்தைகள் எங்களை மாற்றுகிறதாக இருக்கிறது. எனவே இந்த ஆண்டவராகிய பரிசுத்த ஆவியானவர் வல்லமையும் அதிகாரம் எங்களுக்கு கொடுத்திருக்கிறபடினாலே அவருடைய வல்லமையினாலே எங்களை என்ன செய்வார்? அவர் பயன்படுத்துகிறதா இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. நாங்கள் முதலாவது புதிய ஏற்பாட்டிலே நாங்கள் பார்க்கும்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து ஏற்றுக்கொள்கிற அத்தனை பேருக்கும் ஆண்டவர் சரீரத்திலே வாசமாக இருக்கிறார். எங்களுக்குள்ளே அவர் வாசமாக இருக்கிறார். எனவே தான் நாங்கள் பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை அதிகாரத்தை எங்களுக்கு தந்தபடியால தான் நாங்கள் இங்கிருந்து என்ன செய்யறோம்? 10 பேரோ 5 பேரோ சக்தி அல்ல ஆமென் பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல ஆண்டவருடைய ஆவியினால் எல்லாம் ஆகும் என்று நாங்கள் பாடுகிறோம். ஆமென். என்னை பொறுத்தவரையில தேவராமந்தி பாடுங்கன்னு சொன்னா வைக்கப்பாடு. இப்ப பாருங்க, ஏன் பரிசுத்த ஆவியானவர் அவர்களுக்குள்ள இன்னொரு பேரை கொடுத்திருக்கிறார். ஆமென். முந்தைய நாள் சாட்சி சொல்ல கையை நங்க பிடிச்சா என் கை நடுங்கும். நாங்கள் செஞ்சிட ஒரு சாட்சி என்ன சொல்ல போனோம் அதை மறந்து வேறு ஏதாவது சொல்லிட்டு வந்து உட்கார்ந்துருப்பேன். அந்த ஆவியானவருடைய முழுமையான நிறவர்களுக்கு இருக்கிறது. ஆனா ஆவியானவர்களை அபிஷேகிச்ச பிறகு 1000 பேர் வந்தாங்க, 10 லட்சம் வந்தாங்க, நோ ப்ராப்ளம். என்ன பரிசுத்த ஆவியானவர்களை வழிநடத்தக்கூடிய திறன் எங்களுக்கு கொடுத்திருக்கிறார். எனவே அவர் எங்களுக்குள்ளே வல்லமையை கொடுத்திருக்கிறார், அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். எனவே நாங்கள் வல்லமையோடும் அதிகாரத்தோடும் பேச, துதிக்க, ஆராதிக்க ஆண்டவர் எங்களுக்கு பலன் கொடுத்திருக்கிறார். எனவே தான் அப்பா சொல்ல வாசித்தோம், பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்திலே வரும்போது நீங்கள் பலன் அடைவீர்கள். எதுக்கு பலன்? சண்டை பிடிக்கிறதுக்கு பலனா? நாங்கள் சண்டை பிடிக்கிறதுக்கு பலன் எங்களுக்கு இருக்குது. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்குள்ளே இருந்து பேச வைக்கிறது அது ஒரு வித்தியாசமானதாக இருக்கிறது. அல்லேலூயா. எனவே நாங்கள் ஆவியானவரை நாங்கள் இன்னுமாய் எங்களுக்குள்ளே இருக்கிற ஆவியானவரை நாங்கள் எப்பொழுதும் நாங்கள் அனல்பட்டுகிறவர்களாக இருக்க வேண்டும். நாங்கள் ஆண்டவர் தூய ஆவியானவரை வாரம் தூய ஆவியானவரை எங்களுக்குள்ளதான் ஆவியானவர் இருக்கிறார். நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? வாரம் ஆவியானவரை எங்களை அனல் மூட்ட வேண்டும். எங்களுக்குள்ளே இருக்கிற பரிசுத்த ஆவியானவரை நாங்கள் அனல் மூட்டும் போது பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்குள்ளே இருந்து கிரியைகளை அவர் செய்கிறவராக இருக்கிறார். ஆனால் இந்த உலகத்திலே நாங்கள் பார்க்கும்போது பரிசுத்த ஆவியானவரை காணவும் இல்லை, அறியவும் இல்லை. ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு ஒரு பாக்கியம் என்ன? நாங்கள் அவரை அறிந்திருக்கிறோம். அவரை நாங்கள் கண்ணால காணாவிட்டாலும் நான் உணர்ந்திருக்கிறோம். ஆமென். ஆவியானவர் என்ன சபைக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்கிறவன். அப்ப கேட்கிறது ஆவியானவர் சபைக்கு சொல்லுகிறதை காதில் இருந்தால் கேட்கிறோம், கண்டிருந்தால் நாங்கள் பார்க்கிறோம். நாங்கள் காணாவிட்டாலும் காணாமல் விசுவாசிக்கிறவன் பாக்கியவன். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவை நாங்கள் விசுவாசிக்கும் போது நாங்கள் கண்டா விசுவாசித்தோம். யாராவது கண்டுக்கிறீங்களா? ஆண்டவர் உங்களுக்கு வந்து கனவுல நான் தான் இயேசு என்ன விசுவாசிக்கிறேன்னு சொல்லி சொன்னாரா? இல்லை. ஆண்டவருடைய வார்த்தையை நாங்கள் கேட்டோம், அவருடைய சுவிசேஷத்தை கேட்டோம், இதயத்திலே விசுவாசித்தோம், வாயினாலே அறிக்கை பண்ணினோம், அவரை ஏற்றுக்கொண்டோம். இன்றைக்கு அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். அல்லேலூயா. அதே போலத்தான் பரிசுத்த ஆவியானவரை நாங்கள் காணவில்லை, ஆனால் அவர் எங்களுக்குள்ளே ஆண்டவர் அனுப்பினார். அவர் வரும்போது எங்களுக்கு தெரியும், ஆனால் போகும்போது தெரியாது. ஆமென். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு முதல் நீங்கள் பெற்றுக்கொள்ளும் போது உங்களுக்குள்ள ஒரு அனுபவம் இருந்திருக்கும். ஆமென். அந்நிய பாஷை அடையாளம் வந்தா
அந்நிய பாஷையில பேசியிருப்போம், இல்லைன்னு சொன்னா தூக்கி எறிந்து விழுந்திருப்போம், அல்லது ஒரு அக்கினி அபிஷேகம் உங்களுக்குள்ளே வந்திருக்கும், அல்லது நாங்க சட்டம் போட்டிருப்போம். அல்லது ஏதோ ஒரு வித்தியாசம் நிச்சயமா அந்த நேரத்திலே எங்களுக்கு கிடைத்திருக்கும். எனக்கு முதல் பரிசுத்த ஆவியானவர் வரும்போது நான் கத்தி குளறி அழுது ஆடி துள்ளி பயங்கரமான ஒரு சந்தோஷம் எனக்கு இருந்தது. எங்களோட குடும்பம் எல்லாருக்கும் ஒரே நாள்ல பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் கிடைத்தது. நான் ஒன்று கூடி நாங்கள் ஜெபித்த வேளையிலே ஆவியானவர் ஊற்றப்பட்டார். பெந்தெகோஸ்தே நாள் அனுபவத்தை நாங்கள் ஃபேமிலியாக எங்கள் சகோதரர்கள் நாங்கள் பெற்றுக்கொண்டோம் ஒரே நாளிலே. ஆமென். அப்படியாக நாங்கள் அவருடைய அபிஷேகத்தை அந்த நாளே ருசிச்ச அந்த அபிஷேகம் தான் இந்த நாளிலும் நான் ஆண்டவர்களை நான் அன்பாக உறுதியாக வைராக்கியமாக இருக்கிறதுக்கு ஒரே ஒரு காரணம் ஆண்டவருடைய அபிஷேகம். ஆமென். அபிஷேகத்தை நாங்கள் பெற்றுக்கொண்டு நாங்கள் என்ன செய்யக்கூடாது, அதை இழந்து விடக்கூடாது. அல்லேலூயா. ஆவியானவர் எங்களுக்குள்ளே இருந்து எங்களை வழி நடத்துகிறார் என்பதை நாங்கள் மறந்து விடக்கூடாது. எனவே நாங்கள் முதலாவது ஆவியானவர் எங்களுக்குள்ள வந்துட்டால் எங்களுக்கு ஒரு வாஞ்சி என்ன வரும், ஆண்டவருக்கு ஏதாவது செய்ய வேண்டும், ஆண்டவருக்காக நாங்கள் ஊழியம் செய்ய வேண்டும், ஆண்டவருக்காக ஏதாவது கொடுக்க வேண்டும், ஆண்டவருடைய சுவிசேஷத்தை நாங்கள் சொல்ல வேண்டும். சும்மா இருக்க கூடாது. யாரை கண்டாலும் உடனே நாங்கள் சுவிசேஷம் சொல்லுவோம். நான் ஒரு இடத்துக்கு நான் போயிருந்தேன், ரசிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்த பிறகு நாங்கள் ஒரு கேம்புக்கு போயிருந்தோம், சுவிட்சர்லாந்துக்கு. அங்கே போன போது அங்கே எல்லாரும் ஆண்டவரை அறியாதவங்க, ஆனால் என்னை அறியாமல் நான் என்ன செய்யறேன், ஆண்டவரை பற்றியே பேசுகிறேன். அவங்க சொல்கிறாங்க, நீங்கள் நல்லா ஊறி போனீங்க. என்னத்தில் ஊறி போனோம், நான் ஒட்டிடம் ஊறி போயில, நான் இப்போதான் ஆண்டவரை அறிந்து கொண்டேன், உண்மையான கடவுள், அதை நான் விசுவாசிக்கிறேன்னு நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லி சொன்ன போது அவர்களை ஏற்றுக்கொண்டாங்க. ஒரு சிலர் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனாலும் எங்களுக்கு என்ன, சுவிசேஷத்தை நாங்கள் சந்தர்ப்பம் வரும்போது ஜாக்கிரதையாய் பிரசங்கிக்க வேண்டும். அப்படியாக நாங்கள் செய்து கொண்டுதான் இருக்கிறோம். இன்று வரையும் அதை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. சந்தர்ப்பம் கிடைத்தால் சுவிசேஷத்தை நாங்கள் எப்படியா சொல்ல வேணும், ஜாக்கிரதையா சொல்ல வேண்டும். ஆமென். ரட்சிப்பு கத்தவேண்டியது, சுவிசேஷம் சொல்ல வேண்டியது எங்களோட கடமை. ஏனென்றால் எங்களுக்குள்ள இருக்கிற ஆவியானவர் சொல்லும்படிக்கு அவர் எங்களை தூண்டுகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அதெல்லாம் எல்லாத்தையும் என்ன செய்ய யார் நடப்பிக்கிறது, பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்குள்ளே இருந்து நடப்பிக்கிறவராய் இருக்கிறார். யோவேல் தீர்க்கதரிசியினாலே உரைக்கப்பட்டது இந்த காலத்திலே, அந்த காலத்திலே உரைக்கப்பட்டது இந்த காலத்திலே நிறைவேறியது என்று சொல்லி யோவேல் 2:28 நாங்கள் வாசிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரை குறித்து நாங்கள் ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசுவாசங்களையும் நாங்கள் வாசிக்கிறோம். ஆனால் யோவேல் 2:28 வாசிப்போம். எத்தனை பேருக்கு அந்த வசனம் தெரியும்? யோவேல் 2:28 அது இருக்குது. யோவேல் தீர்க்கதரிசனம் சொல்லப்பட்ட இங்கே நிறைவேறியது. தீர்க்கதரிசனங்கள் சொல்லப்பட்டது பழைய ஏற்பாட்டிலே, புதிய ஏற்பாட்டிலே அதை நிறைவேறுவதை நாங்கள் பார்க்கிறோம். எனவே பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு என்ன செய்யறார், கொடுத்த பலத்தினாலே நாங்கள் என்ன செய்கிறோம், உலகம் முழுவதும் ஆண்டவர் ஊழியக்காரர்களை ஆண்டவர் எழுப்பி இருக்கிறார். யார் யாருக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் கிடைத்ததோ, யார் யார் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்தார்களோ அத்தனை பேரும் என்ன செய்யறாங்க, ஆண்டவரை குறித்த சாட்சிகளை சொல்லி சுவிசேஷங்களை பிரசங்கித்து அவருடைய ஊழியங்களை செய்யும்படிக்கு தேவன் அவர்களை பயன்படுத்துகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. எல்லாத்தையும் நடப்பிக்கிறவர் ஒருவரே, பரிசுத்த ஆவியானவர். சரி, இப்பொழுது நாங்கள் பார்க்க போகிறோம், நாங்கள் பலன் அடைவோம் என்று பார்த்தோம். பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்குள்ளே வரும்போது நாங்கள் பலன் அடைந்து கிறிஸ்துவுக்கு நாங்கள் சாட்சிகளாக நாங்கள் இருக்கிறோம். அடுத்ததாக நான் ஒரு சில வசனங்கள் எழுதியிருக்கிறேன். ஏசியா 61:1 என்ன சொல்கிறது, கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார். அல்லேலூயா. எனவே கர்த்தருடைய ஆவியானவர் எங்கள் மேல் இருந்தால் நாங்கள் என்ன செய்வோம், உற்சாகமாக இருப்போம். நாங்கள் சுவிசேஷத்தை சொல்லுவோம், சபைக்கு ஒழுங்கா போவோம், உபவாச கூட்டங்களுக்கு ஒழுங்கா போவோம், நாங்கள் வேதத்தை வாசிப்போம், வேதத்தை நாங்கள் தியானிப்போம், மற்றவர்களுக்கு எங்களால் முடிந்த அளவுக்கு நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். அது மாத்திரமல்ல, நாங்கள் கொடுக்கிறவர்களாய் காணப்படுவோம், நற்குணம் உள்ளவர்களாய் காணப்படுவோம். இப்படியாக ஆவியானவர் எங்களை நடத்துகிறவராய் இருக்கிறார். ஒரு சில வசனங்களை நாங்கள் வாசிப்போம். அப்போஸ்தலர் 7:55
அவன் பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவனாய் வானத்தை அண்ணாந்து பார்த்து தேவனுடைய மகிமையையும் தேவனுடைய வலது பார்சத்திலும் இயேசுவானவர் நிற்கிறதையும் கண்டு அதோ வானங்கள் திறந்திருக்கிறதையும் மனுஷகுமாரன் தேவனுடைய வலது பார்சத்தில் நிற்கிறதையும் காண்கிறேன் என்றான். இங்க நாங்க பாக்குறோம், தேவான் என்ன செய்யப்பட்டான்? கல்லறிந்து கொல்லப்பட்டானா. கல்லறிந்து ஒவ்வொரு நேரம் கல்லறிந்து அப்படியே கொல்லப்படுற அந்த நேரத்திலும் கூட ஆண்டவரை அவன் என்ன செய்தான்? பார்த்தான். வலது பாசத்தில் நிற்கிறதை நான் பார்த்தேன். நான் நினைக்கிறேன் அந்த கல்லுகள் எல்லாம் பந்து மாதிரி போயிருக்கும். ஏன்? அவன் ஆவியில நல்ல அபிஷேகத்தோட நிறைஞ்சி இருக்கும் போது ஆண்டவர் என்ன செய்வார்? இன்ஜெக்ஷன் போட்டிருக்கார், கண்டோவன் பண்ணியிருக்கார். நீ என்னவாது கல்லறி அவனுக்கு வலிக்காது. ஆமென். அவன் சந்தோஷமா அவன் மகிழ்ந்து கொண்டு சந்தோஷமா என்ன சொல்ற? நீ கல்லறிஞ்சாலும் கொலை செய்தாலும் பிரச்சனை இல்லை. நான் எங்க போக போறேன்? நான் என்னுடைய ஆண்டவரத்திலே போக போறேன். நான் எழுந்து நிற்கிறத நான் பார்க்கிறேன். அவள் எழுந்து நின்று ஆண்டவர், ஓகே நீ கல்லறிந்து உன்னை கொலை செய்ய போறாங்க, நீ வா என்று சொல்லி அவர் அங்கே கூட்டி கொண்டு போகிறதை நாங்கள் பார்க்கிறோம். வானங்கள் திறக்கப்பட்டதையும் மனுஷகுமாரன் தேவனுடைய வலது பாசத்தில் நிற்கிறதையும் காண்கிறேன். அப்படி கண்டவனுக்கு வலிக்குமா? கல் நீ எத்தனை கல் எறிஞ்சாலும் என்ன செய்யாது? நிச்சயமா நொந்திருக்காது. ரப்பரில போய் கல் எறிஞ்ச மாதிரி விழுந்திருக்கு நினைக்கிறேன். அதனாலதான் நான் சந்தோஷமாகவே இருந்தேன். நாங்கள் ஐயோ அப்படி இப்படி கத்தி கொண்டு இருந்திருப்போம். அவன் கர்த்தரும் என்று ஒன்றும் இல்லை. ஆண்டவரை நான் பார்க்கிறேன். காரணம் பரிசுத்த ஆவியானவர்களே அவன் முழுமையாக நிறைந்திருந்தான் என்று பார்க்கிறோம். இன்னொரு வசனத்தை பார்ப்போம். அப்போஸ்தலர் 4:8. அப்பொழுது பேதுரு பரிசுத்த ஆவியினாலே நிறைந்து அவர்களை நோக்கி, ஜனத்தின் அதிகாரிகளே, இஸ்ரவேலின் மூப்பர்களே. அவன் பேதுரு என்னவா? பரிசுத்த ஆவியினாலே நிறைந்து அவர்களை நோக்கி, ஜனத்தின் அதிகாரிகளே, இஸ்ரவேலின் மூப்பர்களே, புனியாளியாயிருந்த இந்த மனுஷனுக்கு செய்யப்பட்ட உபகாரத்தை குறித்து இதனாலே இவன் ஆரோக்கியமானான் என்று நீங்கள் என்று எங்களுக்கு விசாரித்து கேட்டால் 10வது வசனத்திலிருந்து பார்க்கும்போது, உங்களால் சிலுவையில் அறியப்பட்டவரும் தேவனால் மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டவருமாய் இருக்கிற நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலேயே இவன் உங்களுக்கு முன்பாக சொஸ்தமாய் நிற்கிறான் என்று உங்கள் எல்லோருக்கும் இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லோருக்கும் தெரிந்திருக்க கடவுது. வீடு கட்டுகிறவர்களாகிய உங்களால் அற்பமாய் எண்ணப்பட்ட அவரை மூளைக்கு திறக்கல்லாயினார். அவரால் அன்றி வேறொருவராலும் ரட்சிப்பு இல்லை. நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழங்கும் மனுஷங்களுக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவில்லை என்று சொல்லி பேதுரு சொன்ன 11வது வசனத்திலே வாசிப்போம். பேதுருவும் யோவானும் பேசுகிற தைரியத்தை அவர்கள் கண்டு அவர்கள் படிப்பறியாதவர்கள் என்றும் பேதமை உள்ளவர்கள் என்றும் அறிந்தபடியினால் ஆச்சரியப்பட்டு அவர்கள் இயேசுவுடனே கூட இருந்தவர்கள் என்றும் அறிந்து கொண்டார்கள். அல்லேலூயா. இயேசுவோடு கூட இருந்தவர்கள் என்று அறிந்து கொண்டார்கள். நாங்களும் இயேசுவோடு கூட இருக்கிறோம். நாங்கள் இயேசுவை நாங்கள் அறிந்திருக்கிறோம். இயேசுவை நாங்கள் எனவே நாங்களும் ஆண்டவரை குறித்து பேசும்போது அவருடைய ஊழியங்களை செய்யும் போது மற்றவர்களுக்கு என்ன தெரிய வேண்டும்? இவர்களும் இயேசுவுடைய பிள்ளைகள் என்பதை மற்றவர்களும் அறிய வேண்டும். எனவே ஆண்டவர் எங்களுக்குள்ளே வரும்போது நாங்கள் முதலாவது ஆவியானவர் எங்களுக்குள்ளே வரும்போது நாங்கள் பலனடைகிறோம். அவருடைய ஊழியங்களை செய்வதற்காக, அவருடைய வார்த்தைகளை சொல்வதற்காக ஸ்பெஷலாக அவர் எங்களை என்ன செய்கிறார்? அபிஷேகிக்கிறவராக இருக்கிறார். ரிஃபரன்ஸ் நிறைய இருக்கிறது, ஆனால் இப்போதைக்கு போதும். அடுத்தது நான் 2வது காரியம், வரங்களை பெறுவீர்கள். என்ன வரங்களை பெறுவீர்கள்? என்ன வரங்கள் எங்களுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார்? பரிசுத்த ஆவியான வரங்கள் என்ன? எங்கே எழுதியிருக்கு? 1 கொரிந்தியர் வெரி குட். 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 1லிருந்து 11 வரை நீங்கள் வீட்டுக்கு வாசிங்கள். ஒரு சில வசனத்தை நான் வாசிப்போம்.
1 Corinthians 12 நாங்கள் ஒரு விஷயம் வாசிப்போம். அன்றியும் சகோதரரே, ஆவிக்குரிய வரங்களை குறித்து நீங்கள் அறியாதிருக்க எனக்கு மனதில்லை. நீங்கள் அஞ்ஞானிகளாய் இருந்தபோது ஏவப்பட்டபடியே ஊமையான விக்கிரகங்களிடத்தில் மனதை செலுத்தினீர்கள் என்று உங்களுக்கு தெரியுமே. ஆதலால் தேவன் எப்படியெனில் ஒருவனுக்கு ஆவியினாலே ஞானத்தை போதிக்கும் வசனமும், வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலே அறிவை உணர்த்தும் வசனமும், வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலே விசுவாசமும், வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலே குணமாக்கும் வரங்களும், வேறொருவனுக்கு அற்புதங்களை செய்யும் சக்தியும், வேறொருவனுக்கு தீர்க்க தரிசனம் உரைத்தலும், வேறொருவனுக்கு ஆவிகளை பகுத்தறிதலும், வேறொருவனுக்கு பற்பல பாஷைகளை பேசுதலும், வேறொருவனுக்கு பாஷைகளை வியாக்கியானம் பண்ணுதலும் அளிக்கப்படுகிறது. ஆமென். இதெல்லாம் யார் மூலமா அளிக்கப்படுகிறது? 11வது வசனம். இவைகளெல்லாம் அந்த ஒரே ஆவியானவர் நடப்பித்து தமது சித்தத்தின்படியே அவனவனுக்கு பகிர்ந்து கொடுக்கிறார். ஆமென். இங்க நாங்க பார்க்கிறோம், பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்குள்ளே அவர் என்ன செய்கிறார்? வரங்களை கொடுக்கிறவராய் இருக்கிறார். அவர் எங்களுக்குள்ளே ஒருவனை போதிக்கிற வரம் என்ன வாசிப்போமா? ஒரு 10வது வசனத்தை வாசிப்போம். வேறொருவனுக்கு அற்புதங்களை செய்யும் சக்தியும், அற்புதங்களை செய்யும் சக்தியும், வேறொருவனுக்கு தீர்க்க தரிசனம் உரைத்தலும், வேறொருவனுக்கு ஆவிகளை பகுத்தறிதலும், வேறொருவனுக்கு பற்பல பாஷைகளை பேசுதலும், வேறொருவனுக்கு பாஷைகளை வியாக்கியானம் பண்ணுதலும் அளிக்கப்படுகிறது. ஆமென். இவையெல்லாம் யார் மூலமாக? பரிசுத்த ஆவியானவருடைய வரங்களுக்குள்ளே எங்களை அவர் நடத்துகிறவராக இருக்கிறார். எனவே நாங்கள் ஒவ்வொரு 4வது வசனம் வாசிப்போம். வரங்களில் வித்தியாசங்கள் உண்டு, ஆவியானவர் ஒருவரே. 5வது வசனம், ஊழியங்களிலேயும் வித்தியாசங்கள் உண்டு, கர்த்தர் ஒருவரே. கிரியைகளிலேயும் வித்தியாசங்கள் உண்டு, எல்லோருக்குள்ளும் எல்லாவற்றையும் நடப்பிக்கிற தேவன் ஒருவரே. ஆவியினுடைய அனுக்கிரகம் அவன் அவனுடைய பிரயோஜனத்துக்கென்று அழைக்கப்பட்டிருக்கிறது. ஆமென். எனவே ஆவிக்குரிய வரங்களை நாங்கள் எங்களுக்குள்ளே ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் என்று சொன்னால், ஆண்டவருடைய வரங்கள் எங்களுக்குள்ளே கிரியை செய்ய வேண்டும். ஆமென். எங்களுக்குள்ளே எத்தனை வரங்கள் கிரியை செய்வது? ஆவிக்குரிய வரங்கள் கிரியை செய்வதா அல்லது என்ன வரங்கள் கிரியை செய்வது? பரிசுத்த ஆவியானுடைய வரங்களை நாங்கள் பெற்றுக்கொண்டோம் என்றால் இத்தனை காரியம் எங்களுக்குள்ளே கிரியை செய்யும். ஆமென். அப்படி இல்லை என்று சொன்னால் அந்த அதுல ஏதோ somewhere wrong. ஆமென். நாங்கள் ஆவியானவர் எங்களுக்குள்ளே நாங்கள் இருப்பார் என்றால் நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? அவருக்கு உண்மையா இருக்க வேண்டும். நாங்கள் அவருக்கு பாத்திரரா இருக்க வேண்டும். எனவே அவர் என்ன செய்வார்? பரிசுத்தமா இருந்தால் பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்வார். பரிசுத்தம் இல்லாட்டி அவர் போயிடுவார். உங்களுக்கு தெரியாது. ஃபேன் சுத்தி கொண்டு இருக்கும், அது நிப்பாட்டினாலும் அது என்ன செய்ய கொஞ்ச நேரம் சுத்தித்தான் நிற்கும். நிப்பாட்டினாலும் ஃபேன் இருப்பாது நின்று இருக்கா? நாங்கள் யோசிக்கிறது நிப்பாட்டிட்டோமா இல்லையா, அது ஓடிக்கொண்டுதான் இருக்கும். அதே போல பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்குள்ள இருக்கிறார் என்று நாங்கள் நினைத்து கொண்டு இருப்போம். ஆனால் அவர் போனாலும் உங்களுக்கு தெரியாது. நாங்கள் மாம்சத்தின் கிரியைகளிலே நாங்கள் தொடங்கிடுவோம். மாம்சமா என்னன்னு செய்யலாம், ஆனால் மாம்சமான காரியம் ஒன்றும் ஆண்டவருடைய காரியத்தை நடப்பிக்க முடியாது. அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்வார்? அவர் கனி கொடுக்கிறவர். கனிகளுக்கும் வரங்களுக்கும் வித்தியாசம் இல்லை. வித்தியாசம் இருக்கா இல்லையா? கனிகளும் வரங்களும் ஒன்றாய் இருக்க வேண்டும். கனிகள் இல்லாமல் வரங்கள் இல்லை, வரங்கள் இல்லாமல் கனிகள் இல்லை. வேதம் சொல்கிறது, அவன் அவனுடைய கிரியைகளினாலே நீங்கள் அவனை அறிய முடியும். நல்ல நாங்கள் மத்தேயுக்கு போவோம், கனிகள் கொடுப்பீர்கள். எப்படியாக கொடுப்போம்? மத்தேயு 7ஆம் அதிகாரம் 14-22 வரை வாசிப்போம். ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமுமாய் இருக்கிறது, அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர். கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு எச்சரிக்கையாயிருங்கள். அவர்கள் ஆட்டுத்தோலை போர்த்து கொண்டு உங்களிடத்தில் வருவார்கள். உள்ளத்திலோ அவர்கள் பட்சிக்கிற ஓநாய்கள். அவர்களுடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள். முச்செடிகளில் திராட்சை பழங்களையும் முட்பூண்டுகளில் அத்தி பழங்களையும் பறிக்கிறார்களா? அப்படியே நல்ல மரமெல்லாம் நல்ல கனிகளை கொடுக்கும், கெட்ட மரமோ கெட்ட கனிகளை கொடுக்கும். நல்ல மரம் கெட்ட கனிகளை கொடுக்க மாட்டாது, கெட்ட மரம் நல்ல கனிகளை கொடுக்க மாட்டாது. நல்ல கனி கொடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும். ஆதலால் அவர்களுடைய கண்களினாலே அவர்களை அறிவீர்கள்.
பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. அந்நாளில் அநேகர் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே, உமது நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா, உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா, உமது நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்பார்கள். அப்பொழுது நான், ஒரு காலம் உங்களை அறியவில்லை, அக்கிரம செய்கைக்காரரே, என்னை விட்டு அகன்று போங்கள் என்று அவர்களுக்கு சொல்லுவேன். ஆமென், ஆமென். இது தெளிவாக ஆவியானவர் எழுதியிருக்கிறார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மலர் சங்கத்திலே ஆண்டவர் சொன்ன வசனங்கள். எனவே அவர்களுடைய கனிகளினாலே அவர்களை நீங்கள் அறிவீர்கள். முட்செடிகளில் திராட்சை பழங்களையும் முட்பூண்டுகளில் அத்தி பழங்களையும் பறிக்கிறார்களா? திராட்சை பழத்தில் எங்க இருக்குது? முட்பூண்டுகள் இருக்குமா? அத்திப்பழத்தில் முள்ளுகள் இருக்கா? திராட்சை பழம் திராட்சை மரம் திராட்சை பழத்தை தான் கொடுக்கும், அத்தி மரம் அத்தி பழத்தை தான் கொடுக்கும். அப்படியே நல்ல மரம் எல்லாம் நல்ல கனிகளை கொடுக்கும், கெட்ட மரமும் கெட்ட கனிகளை கொடுக்கும். நல்ல மரம் கெட்ட கனிகளை கொடுக்க மாட்டாது, கெட்ட மரம் நல்ல கனிகளை கொடுக்க மாட்டாது. நல்ல கனி கொடாத மரம் எல்லாம் வெட்டுண்டு அக்கினிலே போடப்படும். இங்கே எந்த கனிகளை ஆவியானவர் சொல்லுகிறார்? என்ன கனி? திராட்சை பழமா? மனிதர்களுக்குள்ளே இருக்கிற குணாதிசயங்கள். எங்களுக்குள்ளே நல்ல குணாதிசயம் இருந்தால் நாங்கள் நல்ல குணத்தை காண்பிப்போம். ஒரு மனுஷனோடு நாங்கள் பேசும்போது அவன் நல்ல, நாங்கள் சிலரோட ஒரு சிலரோட நாங்கள் பேசுவோம். அவங்க பேசுகிற விதத்தில் நாங்கள் சொல்லுவோம் நல்ல ஒரு மனுஷனாக இருக்குது. சில ஆட்களை பார்த்துட்டு இவங்களை பார்த்தாலே நல்ல மனுஷன் மாதிரி தெரியலன்னு நாங்கள் என்ன செய்வோம்? நைஸாக விலகிடுவோம். ஏன்? அவங்களுடைய கனிகளினாலே அவங்களை நாங்கள் அறிய முடியும். அங்கே பேசுகிற விதங்கள், நடக்கிற விதங்கள், பழகிற விதங்கள்ல அவங்க யார் என்பதை நாங்கள் கண்டுபிடிக்க முடியும். எனவே பரிசுத்த ஆவியானவருடைய கனிகள் எங்களுக்குள்ளே இருந்தால் முதலாவது என்ன கனி? அன்பு. கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 22வது வசனத்திலே நாங்கள் 22லிருந்து 23 நாங்கள் வாசிப்போம் என்றால் பரிசுத்த ஆவியானவருடைய கனிகள் அங்கேதான் இருக்கிறது. ஒவ்வொருவருக்குள்ளும் அந்த கனி இல்லை என்று சொன்னால் அந்த கனி அந்த மனுஷன் என்னது தேவையான ஒரு மனுஷனே இல்லை. அவருடைய கனிகள் பொல்லாத கனியா இருந்தால் நிச்சயமா மாசத்திற்குரிய காணப்படுகிறது. ஆமென். எனவே நாங்கள் எல்லாரும் அப்படியா இருக்க வேண்டும். ஆண்டவருடைய பிள்ளைகள் அன்புள்ளவர்களாய் நாங்கள் காணப்பட வேண்டும். எங்களுடைய அன்பு மற்றவர்களை இழுக்க வேண்டும். ஒரு காந்தம் இருக்கும் என்றால் அதை இரும்பில போட்டு அதை என்ன செய்யும்? டக்கண்டே இழுக்கும். அது மாதிரி எங்களுக்குள்ள இருக்கிற ஆவியானுடைய அன்பு மற்றவங்களை இழுக்க வேண்டும். இது நாங்கள் என்ன செய்யறோம்? மற்றவங்களை இழுக்கிறோமா? மற்றவங்களை நாங்க துரத்துறோமா? அவங்க கிட்ட வரணும். ஏமே நாங்க பேசுற விதத்துல, பழகுற விதத்துல, அவங்களை பார்க்குற விதத்துல, ஓ இவங்களுக்குள்ள ஆண்டவர் இருக்கிறார், இவங்களை கும்புற ஆண்டவர் தான் நாங்கள் அறிந்த ஆண்டவர் என்று சொன்னால் இவங்களை பார்க்கும்போது அந்த ஆண்டவர்களுடைய அன்புகளுக்குள்ளே தெரிகிறது என்று சொல்லி அவங்க வரணும். நாங்கள் பரிசுத்த ஆவியான கனிகளினாலே நிறைந்திருக்கிறவர்களாய் நாங்கள் இல்லை என்று சொன்னால் நாங்கள் பிரயோஜனமே இல்லை. ஆமென். நாங்கள் என்ன கனிகளை கொடுக்கிறோம்? மாம்சத்தின் கிரிகளை கொடுக்கிறோமா? நல்ல கனிகளை கொடுக்கிறோமா? அவனுடைய கனிகளினாலே அவனை அறிய முடியும். அல்லேலூயா. எனவே எங்களுடைய கனிகள் எப்படிப்பட்டது இருக்கிறது என்று நாங்கள் அறிவோம். அதிலிருந்து நாங்கள் மனம் திரும்புவோம். அல்லேலூயா. நாங்கள் கலாத்தியர் 2:20 வாசிப்போம். கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். அல்லேலூயா. நாங்கள் என்னத்திலே பிழைத்திருக்கிறோம்? தேவனை அன்பு கூறுகிற விசுவாசத்திலே நாங்கள் பிழைத்திருக்கிறோம். எனவே நாங்கள் சிலுவையில் என்ன செய்ய வேண்டும்? அறைய வேண்டும். என்னத்தை அறைய வேண்டும்? எங்களுக்குள்ள இருக்க கோபம், எங்களுக்குள்ள இருக்கிற சண்டை, எங்களுக்குள்ள இருக்கிற பிரச்சனை, எங்களுக்குள்ள இருக்கிற ஆண்டவருக்கு பிரியமில்லாத எல்லாத்தையும் ஆண்டவர் சொல்றேன், ஏசப்பா என்னோடு நான் உங்களோடு என்னுடைய எல்லா காரியங்களையும் சிலுவையில் அறைகிறேன். இனி நான் அல்ல, இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே பிழைத்திருக்கிறார் என்று பவுல் சொன்னது போல அந்த பக்குவம் எங்களுக்குள்ள வரும் வரையும் நாங்கள் கிறிஸ்துவுடனே இல்லை, கனி இல்லை. பவுல் என்ன சொல்றார்?
இனி நான் அல்ல, இயேசு கிறிஸ்து எனக்குள்ளே பிழைத்திருக்கிறார். எனவே அவருக்குள்ளே நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? எல்லா இந்த மாம்சத்தின் கிரியைகள், ஆண்டவர் பிரியமில்லாத காரியங்களை சிலுவையிலே அறைந்து விட வேண்டும். அதுதான் உண்மையான கனி உள்ள ஒரு அன்பாக இருக்கிறது. நாங்கள் உங்களுக்குள்ள இருக்கிற அன்பு எப்படியாக இருக்கக்கூடாது? மாயமற்ற அன்பாக இருக்க வேண்டும். மாய்மாலமான அன்பு இருக்கக்கூடாது. சில பேர் மாய்மாலமாக அன்பு கண்டுவன கட்டி பிடிச்சு அப்பா அக்கா பிரைஸ் தி லார்ட் அல்லது அம்மா பிரைஸ் தி லார்ட், பாஸ்டர்மா பிரைஸ் தி லார்ட் கட்டி பிடிச்சு வெளியில விடவே மாட்டாங்க. அவ்வளவு அன்பு. அவன் அது அன்பா அது வம்பா அது தெரியாது. ஆனால் கொஞ்ச நாள் பழகி கொண்டு போகும்போது அந்த கொஞ்ச நேரத்தில் பேசும்போது அது அம்பா வம்பா எல்லாம் தெரிய வரும். அன்பா அம்பா வம்பா. அவன் யூதாஸ் காரியத்தில் முத்தம் கொடுத்தான் ஆண்டவருக்கு. அப்சலோமும் முத்தம் கொடுத்தான். எந்த அன்பு? அது அம்பா அம்பா அன்பா? அப்சலோமும் முத்தம் கொடுத்தான். அதே நேரம் யூதாஸ் காரியத்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை முத்தம் கொடுத்தா காட்டி கொடுத்தான்னு நாங்கள் கேட்கிறோம். நாங்களும் என்ன செய்யறோம்? முத்தம் கொடுத்து தான் நாங்களும் காட்டி கொடுக்கிறோம். முத்தம் வாய் முத்தம் விடுது, ஆனா இங்க வம்பு. இப்படியாக நாங்கள் மாய்மாலமான அன்போடு இருக்கவே கூடாது. அது கிறிஸ்தவ அன்பு இல்லை, அது யூதாஸ் காரியத்துடைய அந்த கிரியைகள். ஆமென். எனவே சுயநலமற்ற அன்பு, மாய்மால அன்பு உங்களுக்குள்ள காணப்படக்கூடாது. அதுக்கு பிறகு நாங்கள் என்ன செய்யறோம்? பேச தொடங்குவோம். அன்பாயும் பேசுகிறோம், வம்பாயும் பேசுகிறோம், அம்பாகவும் விடுகிறோம். அதுக்கு பேசுகிறோம் சொல்லிட்டு பேசவே தேவையில்லை, சும்மாவே தொடங்கலாம். நான் உங்களோட சண்டை பிடிக்க வந்திருக்கிறேன்னு ஸ்டார்ட் பண்ணுறது நல்லது. எதுக்கு ஆண்டவருக்கு சோத்திரம் சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணுறீங்க? ஆமென். பார்த்து கொண்டு இருக்கிற எல்லாரையும் தான் சொல்லுகிறேன். நாங்கள் எல்லாரும் அன்பாக இருப்போம். ஆமென். அடுத்ததாக நாங்கள் என்ன செய்கிறோம்? எல்லாவற்றிலும் நாங்கள் நீடிய பொறுமை இருக்கா? நீடிய பொறுமை இல்லை. ஒரு 10 நிமிஷம், ஒரு நிமிஷம், 5 நிமிஷம் வெயிட் பண்ண கொண்டாலும் வெயிட் பண்ண மாட்டாங்க. 10 தரம் போன் அடிக்கிறது. அவங்க என்ன நோக்கத்தில் எப்படி என்ன சூழ்நிலையில இருப்பாங்கன்னு அதுக்கு என்ன செய்யலாது? சரி, ஒரு 10 நிமிஷம் கழிச்சு நாங்கள் டெலிஃபோன் அடிப்போம். அடி 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 என்று அடிச்சு ஒரு வழி பண்ணி கடைசியில அது விளையும். உங்களுக்கு என்ன இல்லை? பொறுமை இல்லை. சார்ஜ் அது கரெக்ட். போனும் சார்ஜ் போய் நாங்களும் சார்ஜ் ஆகி எங்களுக்கு சார்ஜ் குறைஞ்சு சிலவளை வச்சுட்டு அப்படியே நாங்களும் போயிடுவோம். ஆமென். அதெல்லாம் சுயநலமற்ற எங்களை விட்டு போக வேண்டும். மாய்மாலமான அன்புகளை விட்டு போக வேண்டும். பரிசுத்த அன்பு, ஆகாப்பின் அன்பு எங்களுக்குள்ளே காணப்பட வேண்டும். ஆமென். அடுத்தது நாங்கள் ஏழை எளியவர்களுக்கு தான தர்மம் செய்ய வேண்டும். இல்லாதவங்களுக்கு கொடுக்க வேண்டும். இந்த கிறிஸ்மஸ் நாட்களில் விடிய 7 மணிக்கு 6 மணிக்கு எல்லாம் போன் அன்பு. அன்பெல்லாம் இப்படி அன்பு இல்லை. எங்கேயோ இருந்தெல்லாம் போன் வருது. ஆண்டவரே ஸ்தோத்திரம். நான் அப்போ என்ன யோசிக்கிறது? இவ்வளோ சனம் என்ன நேசிக்குது அப்படி பார்த்தா யாருக்கே தெரியாது. சரி, ஒருக்கா எடுத்து பார்ப்போமே. சாரி சிஸ்டர், நான் இப்படி கிழமை 5 மணின்னு சொன்னேன். அப்படியா, சரின்னு சொல்லிட்டு இல்லை, நாங்கள் உங்கள்கிட்ட கொஞ்சம் 10 பேருக்கு நாங்கள் அது பண்ணுறோம், 10-20 பேருக்கு இது செய்கிறோம். அது உங்களோட தரிசனம், என்னுடைய தரிசனம் இல்லை. ஆமென். ஏழைகளுக்கு நாங்கள் கொடுக்கத்தான் வேண்டும். ஆனால் எங்கிட்ட இருந்தால் நாங்கள் நிச்சயமாக கொடுப்போம். ஆமென். கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். இல்லாதவங்களுக்கு கொடுக்கிறது ஆசீர்வாதம். ஏழைகளுக்கு கடன் கொடுக்கிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறார். எனவே நாங்கள் நற்குணசாலிகளாக இருப்போம். இந்த பூமியில வாழும்போது நற்குணசாலிகளாக இருப்போம். எங்களுக்கு உதவி செய்ய விருப்பம் இருந்தாலும் அது செய்யாமல் இருந்தால் பாவம். நன்மை செய்ய திராணி இருந்தாலும் செய்யாமல் இருக்கிறது அது பாவம். அடுத்தது எங்களுக்குள்ளே இருக்கிற சாந்த குணம், சாந்தமான குணமாக நாங்கள் இருக்க வேண்டும். பொறுமையான குணம், அன்பு சாந்தம் உள்ளது, நீடிய பொறுமை உள்ளது. 1 Corinthians 13 அன்பை குறித்து ஒரு பெரிய பட்டியல் அடிக்கடி பேசும்போது 1 Corinthians 13 பற்றி சொல்லிக்கொண்டு தான் இருக்கிறேன். ஆனால் யார் அந்த 1 Corinthians 13 படி வாழுகிறாரோ என்னையும் சேர்த்து சொல்றேன் இல்லை. நீதிமொழிகள் 31:10 சொல்லப்பட்டிருக்கிறது, குணசாலியான சிறிய கண்டுபிடிப்பவன் யார்? அது கேள்விக்குறி, இன்னும் கண்டுபிடிக்கப்படவே இல்லை. குணசாலியைத்தான் பார்க்க தெரியும். ஒரு சின்ன ப்ராப்ளம் தான் அந்த குணசாலி இந்த வாயில வருகிற வசனம், இது உண்மையாக இது ஞானஸ்தானம் எடுத்ததா, ரட்சிக்கப்பட்டதா, உண்மையாக கர்த்தருக்குள்ள இருக்கிறதான்றத
நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? தேடியும் கண்டுபிடிக்க முடியாது. அதான் முத்துக்களை பார்க்கலும் விலை அதிகமா. ஆமென். ஆனா நாங்க எல்லாரும் குணசாலியான பிள்ளைகளாக இருப்போம். ஆமென். அல்லேலூயா. ஒவ்வொரு புருஷன் மேல கேட்டா சொல்லுவாங்க, ஐயோ இந்த பெண், அது பிரசங்கத்துல சொல்லிக்க பார்க்க வேண்டும். என்னுடைய பெண் ஜாதி, என்னுடைய வைஃப் எல்லாமே எனக்குத்தான். அவள் இல்லாவிட்டால் நான் இல்லை, நான் இல்லாமல் அவள் இல்லை. வீட்டுல போனா சட்டி பண்ண விடும், அப்பதான் தெரியும் அப்படியே. நான் பிரசங்கத்துல அவங்களுக்கு சொல்றது நல்ல சுகம். எங்களை வீட்டுல சட்டி பண்ண நான் ஒன்னாலும் போகவே இல்லை, உடைக்கிறதில்லை. ஆமென். அப்படியாக நாங்கள் எப்படியா இருக்க வேண்டும்? பிள்ளைகள், பெண்கள் சரி, பிள்ளைகள் சரி, பெரியவர்கள் சரி, மறி பண்ணவர்கள் சரி, நாங்கள் வெளியேறப்பட்டவர்களாய் குணசாலிகளாய் நாங்கள் இருந்தால் அது அன்பு. இல்லையானால் அது வம்பை கொண்டு வரும். அன்பு நாங்கள் எய்யக்கூடாது. ஆமென். எனவே இப்படியான காரியங்கள் பரிசுத்த ஆவியான கனிகள் எங்களுக்குள்ளே இருக்குமா இருந்தால், ஆவியானவர் எங்களுக்குள்ளே வந்து கனிகளினாலே எங்களை நிரப்பினால் மாத்திரம்தான் நாங்கள் இப்படியான கனிகளில் நாங்கள் இருப்போம், கனி கொடுக்கிறவர்களாய் காணப்படுவோம். அப்போஸ்தலர் 1:8 என்ன சொல்கிறது? நீங்க பலனடைவீங்க. பலனடைகிறது மாத்திரமல்ல, சாட்சியா இருப்பீங்க. வீட்டுக்கு சாட்சி, சமூகத்துக்கு சாட்சி, உலகத்துக்கு சாட்சி. இந்த 3 சாட்சி. வீட்டுக்குள்ள கேட்டா சட்டிப்பான உருளுதா அல்லது சண்டையா? சில வேளை சொல்லுவாங்க, ஐயோ இந்த வீட்டுக்குள்ள போவே எனக்கு முடியல, நான் இனித்தான் அவள் படுத்து தூங்கினவங்களதான் நான் வீட்டுக்கு போவேனே. வீட்டுக்குள்ள அங்கே போனால் சண்டை, சண்டைக்காரியோடு குடியிருப்பதை பார்க்கலும் ஒழுக்கு வீட்டில் இருக்கிறது நல்லது. ஆமென். நாங்கள் கணவன் மேலோடு சண்டை பிடிக்கிறோமா? எப்படி இருக்கிறோம்? அல்லேலூயா. ஒவ்வொரு கணவன் மேலையும் நாம் பேட்டி காண வேண்டும். அல்லேலூயா. ஆமென். எனவே இப்படியான கனிகள் எங்களுக்குள்ள இருந்தால் அது மாம்சத்தின் கிரியைகளாய் இருக்கிறது. ஆவிக்குரிய கனிகள் அன்பு, சந்தோஷம், சமாதானம். அதே விஷயம் வாசித்து நாங்கள் முடித்துக் கொள்வோம். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 22. எல்லாரும் வாசிப்போம். அது கலாத்தியர் 5 வாசிப்போம். எல்லாரும் நாங்கள் வாசிப்போம். நாங்கள் 22 ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம், இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான கிறிஸ்துவினுடையவர்கள் தங்கள் மாம்சத்தை அதில் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். நாங்கள் என்ன செய்யக்கூடாது? யாரை கோபப்படுறோமா? நாங்கள் என்ன செய்கிறோம்? பொறாமை கொள்கிறோமா? நாங்கள் வீண் புகழ்ச்சியை விரும்புகிறோமா? இப்படி இல்லாமல் நாங்கள் இருப்போமா இருந்தால் அது ஆண்டவருக்கு பிரியமான ஒரு காரியமாக இருக்கிறது. ஆவிக்குரிய கனிகள், வரங்கள் எங்களுக்குள்ளே இருந்தால் இப்படியான குணங்கள் எங்களுக்குள்ளே இருக்க வேண்டும். அப்படி இல்லை என்று சொன்னால் எங்களுக்கு அது என்ன குணம், என்ன காரியம், என்ன ஆவி இருக்கின்றதை நாங்களே ஒரு விசை ஆராய்ந்து பார்த்து நாங்கள் மனத்திருவோம். மாயமற்ற அன்பு, சுயநலமற்ற அன்பு, நித்திய சந்தோஷம், எல்லாவற்றிலும் நீடிய பொறுமை, ஏழை எளியவருக்கு இறங்கி தயவு செய்வது, நற்குணசாலிகளாய் இருப்பது, ஆண்டவரை விசுவாசிப்பது, ஆண்டவருக்கு கொடுப்பது, சாந்தமாய் இருப்பது, தங்களது ஆசை இச்சைகளை அடக்கிக் கொள்வது, இவைகள் எல்லாம் பரிசுத்த ஆவியானவரின் கனிகள். இவைகள் இயேசு கிறிஸ்துவுக்குள் புதிய சிருஷ்டியாக்கப்பட்டவர்கள் மட்டுமே ஆவியின் கனிகளை தந்து பரிசுத்த ஆவியானவர் தேவனுக்கு சாட்சியாய் இருப்பார்கள். ஆமென். இந்த நாளில் நாங்கள் எங்களை ஆராய்ந்து பார்ப்போம். நாங்கள் எழுந்திருப்போம். பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்குள்ளே வரும்போது நாங்கள் பெருநடைகிறோம், நாங்கள் சாட்சிகளாக இருக்கிறோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாங்கள் வீட்டுக்குள்ளே சாட்சியாக இருக்கிறோமா? சமூகத்திலே சாட்சியாக ஒரு விஷயம் நாங்கள் ஆராய்ந்து பார்த்து